ஹே லேனவேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு லேனவேஷன் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ டேலியில் எப்படி கேஷ் பர்ச்சேஸ்க்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேம் இதே டிரான்சாக்ஷன் தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த சேம் டிரான்சாக்ஷனில் நம்ம வந்து எப்படி கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஜேர்னல் என்ட்ரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஒர்த் 10,000 இன் கேஷ். ஸோ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம டேலியில் எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 7th வீடியோவில் சொன்னால் அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஒர்த் 10,000 இன் கேஷ் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம அதிலே பார்த்துட்டோம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னா, உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் வரும். ஸோ இப்போ இது எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இது எப்படி டேலியில் என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டேலியை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேலியை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோட் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எனக்கு இந்த கம்பெனி செலக்ட் ஆகிருக்கு, லேனவேஷன் ஹப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலி வரும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு, வவுச்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு, அப்புறம் நீங்கள் ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப், யூனிட், குடோன், இந்த மாதிரி ஒரு இதாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வவுச்சர் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வவுச்சர் ஓப்பன் பண்ணி, ஸோ இதிலேருந்தே நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி லெட்ஜராக இருக்கட்டும், வவுச்சராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் ஐட்டம், இது எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வவுச்சர் ஓப்பன் பண்ணி எப்படி இதை என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு இங்கே எவ்வளோ வவுச்சர் என்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேமெண்ட் வவுச்சர் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு இதில் பேமெண்ட் வவுச்சர் வேண்டாம். எனக்கு பேமெண்ட் வவுச்சருக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் இல்லையா? ஸோ அதனால் பர்ச்சேஸ் வவுச்சர் தான் இங்கே வரணும். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சருக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா F9. ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியல அப்படின்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், F9 பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். நீங்கள் ஜஸ்ட்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் வவுச்சர்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வவுச்சர் டைப்ஸ் இருக்கும், அதாவது மோட்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐட்டம் இன்வாய்ஸ் இருக்கும், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் இருக்கும், ஆஸ் அ வவுச்சர் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஆஸ் அ வவுச்சராக இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இங்கே உங்களுக்கு சேஞ்ச் மோடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் அ வவுச்சர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஸ் அ வவுச்சராக இதை வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃபியூச்சர் அப்லோட் பண்ணுறேன். பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்வாய்ஸ் நம்பருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் ரேண்டமாக 101 அப்படின்றது மாதிரி எடுத்திருக்கேன். தென் என்டர் கொடுத்துக்கோங்க. டேட் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக April 1, 2025 கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது கிரெடிட்டாரில் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கேஷ். ஓகேவா? ஸோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10,000 சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் 10,000 அப்படின்ற அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ 10,000 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் சைடு ஓப்பன் ஆகுது. ஸோ டெபிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் லெட்ஜரில் எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணலை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம், நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கே போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக க்ரியேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இதில் லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நேமில் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அண்டரில் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே நேம் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அதை விட உங்களுக்கு இங்கே அண்டரில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு வவுச்சரில் விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் மேக் ஷுர் நீங்கள் இதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு டைப் ஆஃப் லெட்ஜரில் ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் ரவுண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் அவங்களுக்கு நார்மலாக எப்படி வவுச்சர் என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே? இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நேம் ஆஃப் த ஐட்டம் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அமௌண்ட்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காண்டி நான் ஜஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஐட்டம் பேஸ் பண்ணி வவுச்சர் போட்டிருக்கோம், நீங்கள் அதை வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கான லிங்க்கும் நான் ஐகாலில் கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு வவுச்சர் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்து நரேஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நரேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் வவுச்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேலியில்
ஒரு டைமும், ஒரு ஜர்னல் என்ட்ரியும் நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, வவுச்சரா நீங்க டேலில பாஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதில நெறைய விஷயம் இருக்கு. எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. நம்ம நெறைய ஒரு வீடியோலயே கத்துக்கலாம் கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட காமர்ஸ் குரூப் எடுத்திருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா உங்களுக்கு. அண்ட் ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட். நான் வந்து ரெஸ்யூமே சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத பத்தின அனௌன்ஸ்மென்ட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காண்டி சொல்றேன். ஸோ நான் வந்து ரெஸ்யூமே சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான ரெஸ்யூமே நான் கிரியேட் பண்ணி தரணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தாராளமா டிஸ்ப்ளே ஆகுற வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் இதுவரைக்கும் 200க்கு மேல நான் ரெஸ்யூமே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு அத பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அ பெய்ட் சர்வீஸ். உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பா என்ன தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பக்காவான ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே நான் பண்ணி குடுத்துருவேன். ஸோ நீங்க ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பை பாய். டேக் கேர்.